வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே வாக்கிய விரும்பும் தேனே பாதைக்கு நல் தீபமே வாக்கிய விரும்பும் தேனே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே பன்னிரு மாதங்களும் பறித்துண்ணலாம் கண்ணி பன்னிரு மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார் உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார் வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே அனைத்து இறை மக்களே ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாம் இப்போது ஆண்டவரின் திருவருகை நாட்களில் இருக்கிறோம். திருவருகையின் நாட்கள் என்பது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமைகளை உள்ளடக்கியது. திருவருகையின் நாட்களில் இன்றைக்கு 2வது ஞாயிற்குள் நாம் வந்திருக்கிறோம். வழக்கமாக திருவருகை நாட்களில் 2வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் திருமறை ஞாயிறாக, பைபிள் சண்டேவாக கொண்டாடுகின்றோம். வார்த்தையாகிய கடவுள் மனுவுருவேற்று மாமிசத்தில் வெளிப்பட்டதை வலியுறுத்துகின்ற ஒரு ஞாயிறு திருமறை ஞாயிறு. திருமறை நம்முடைய நம்பிக்கையின் ஆதாரம். தொடக்க நூலில் முதல் அதிகாரம் முதல் திருவார்த்தையிலேயே நாம் பார்க்கிறோம், தொடக்கத்திலே வாக்கு இருந்தார், அந்த வாக்கு கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாகவும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அதையேதான் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலில் முதல் அதிகாரத்திலும் குறிப்பிடுகிறார். ஆகவே வாக்கு என்பது மிக முக்கியம். இன்றைக்கு இந்த திருமறை ஞாயிற்கு செம்பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கடவுளின் வார்த்தை, வழிக்கு ஒளி. வேர்ட் ஆஃப் காட், லைட் டு அவர் பாத். நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாயிருப்பது கடவுளுடைய வார்த்தை தான். அதற்கு அடிப்படையான வசனமாக நாம் பார்ப்பது திருப்பாடல் 119 105வது வசனம். திருப்பாடல் 119 105வது வசனம். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆகவே திருமறை என்பது நம்முடைய வாழ்வுக்கு விளக்காகவும் ஒளியாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த திருவார்த்தையை குறித்து, திருமறையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடவுள் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த உயிரும் உடலும் கடவுள் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள். இந்த உயிரையும் உடலையும் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு வழிகாட்டி தான் இந்த திருமறை. குறிப்பாக நாம் எந்த ஒரு வாகனத்தை வாங்குவோம் என்று சொன்னாலும், அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், அல்லது ஏரோப்ளேனாக இருக்கலாம். இதையெல்லாம் வாங்கும்போது அந்த வண்டியுடன் கூடவே ஒரு மேனுவல் கொடுப்பார். அந்த மேனுவல் எதற்கு என்று சொன்னால், இந்த வண்டியை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக. ஆக எப்படியெல்லாம் அதை நாம் பயன்படுத்தினால் இந்த ஊர்தி சிறப்பான முறையில் பயன்படும் என்று சொல்வதற்கு தான் அந்த மேனுவல் என்கின்ற அந்த ஊர்தியை குறித்த வழிகாட்டியது. அதை போலதான் கடவுள் நமக்கு வாழ்வை கொடுத்து ஒரு மேனுவலை கொடுத்திருக்கிறார். அதுதான் திருமறை. நம்முடைய வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு மேனுவல், ஒரு வழிகாட்டு புத்தகம்தான் திருமறை. அது மாத்திரமல்ல, திருமறை என்பது எழுதப்பட்ட திருமறை என்று நாம் சொல்வோமானால், அது 10 கற்பனைகளை கடவுள் மோசேக்கு அளித்த போது கற்பாலையில் எழுதியதாக நாம் திருமறையில் வாசிக்கிறோம். ஆனால் பின்னால் இறைவாக்கினர்களுடைய நூல்களிலே பார்க்கும்போது, எசேக்கியேலில் நாம் பார்க்கலாம், அப்பொழுது நம்முடைய இருதயத்திலே அவருடைய கற்பனைகளை எழுதி வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையினால் இது நம்முடைய வாழ்வோடு ஒன்றிப்போன ஒன்று திருமறை. மனித உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால், உயிர் வாழ்கிறான் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் என்றால்,
அவன் மூச்சு விடுதலின் வாயிலாக. நாம் உயிர் காற்றி ஊச்சை உள்ளே இழுக்க வேண்டும், வெளியே விட வேண்டும். இந்த இரண்டு நின்று போனால் அவன் இறந்த சவம்தான், பிணம்தான். அதே போல கிறிஸ்தவ வாழ்விலே மூச்சு விடுதலை போன்றதுதான் திருமறை வாசிப்பும் மன்றாட்டும். இது இரண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் உயிருடன் அல்லது வாழ்கின்ற நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள் அல்ல. ஆயினாலே திருமறை வாசிப்பும் மன்றாட்டும் எப்படி மனித உயிர் வாழ்வதற்கு மூச்சு விடுதல் அவசியமோ அப்படிப்பட்ட அவசியமான ஒன்று. இந்த திருமறை நாம் பார்ப்போம் என்றால் கிரேக்கத்திலே பிபிலோஸ் என்று சொல்வார்கள். அதற்கு பொருள் புத்தகம் என்று, த பைபிள் என்று அதுதான் மருவி வந்தது. த பைபிள் என்று சொல்வது புத்தகம் என்று பெயர். தி பைபிள், அதாவது டெஃபினிட் ஆர்டிகிள், இதுதான் புத்தகம். எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன, அதிலே இதுதான் புத்தகம். ஏனென்று சொன்னால் இது எல்லா வயதினருக்கும் உரியது. குழந்தைகளுக்கான வழிகாட்டு நெறிகள் இருக்கின்றன, வாலிபர்களுக்கான வழிகாட்டு நெறிகள் இருக்கின்றன, முதியோருக்கான வழிகாட்டு நெறிகள் இருக்கின்றன. எக்காலத்துக்கும் உரிய நூல் திருமறை, திருவிவிலியம், பைபிள். அவை எப்போதும் இதை படிக்கலாம். கீர்த்தனையில் ஒரு பாடல் உண்டு, சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி, பாலர்க்கினிய பாலர் மதம், அது இளைஞருக்கு வயோதிபருக்கும் அது உரியது என்று அந்த பாடல் சொல்லும். ஆகினாலே எக்காலத்துக்கும் உரிய நூல் திருமறை, தி பைபிள், இதுதான் புத்தகம். இந்த திருமறையை குறித்து நாம் பார்க்கிற போது இன்றைக்கு ஏதோ நாம் 300 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் என்று கொடுத்தால் நம்முடைய கரங்களிலே இந்த திருமறை கிடைத்து விடுகிறது. ஆனால் நம்முடைய கரங்களிலே இது கிடைப்பதற்கு எத்தனையோ பேர், வில்லியம் டிண்டேல் போன்றவர்கள், ஜான் விக்லிஃப் போன்றவர்கள் உயிரையே கொடுத்தார்கள். திருவிவிலியம் அல்லது பைபிள் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. இந்த 2 மொழிகளை தவிர வேறு எந்த மொழியிலும் மொழிபெயர்க்கக்கூடாது என்று உறுதியோடு இருந்தார்கள். அப்படி மொழிபெயர்ப்பது கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று நினைத்தார்கள். பிற்காலத்திலே லத்தீன் மொழி அது உயர்தனி செம்மொழியாக கருதப்பட்டு திருமறையானது எபிரேயம், கிரேக்கம், லத்தீன் 3 மொழிகளிலே மட்டுமே இருந்தது. ஆனால் அதை ஒவ்வொருவரும் தாய்மொழியிலே கற்க வேண்டும் என்பதற்காக வில்லியம் டிண்டேல் முதலில் முயற்சித்தார், ஜான் விக்லிஃப் முயற்சித்தார். இவர்களையெல்லாம் உயிரோடு எரித்தார்கள். அதிலே நாம் பார்க்கின்ற போது ஜான் விக்லிஃப் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இருப்பினும் இங்கிலாந்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றி இறந்த அவருடைய உடலை எடுத்து எரித்தார்கள். வில்லியம் டிண்டேல் அதற்கு பிறகு மொழிபெயர்க்கும் போது அவர் ஜெர்மானிக்கு ஓடினாலும் அங்கிருந்து அவரை பிடித்து வந்து உயிரோடு எரித்தார். இப்படி பாடுபட்டு வந்ததுதான் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழியிலே திருமறை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 3 திருமறை பகுதிகள், 4 திருமறை பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன திருப்பாடலோடு. எசையா 55ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்கள், திருப்பாடல் 119, 105 முதல் 112 வசனங்கள், கலாத்தியர் 1, 11 முதல் 17 வசனங்கள், லூக்கா 1, 67 முதல் 80 வசனங்கள். இதில் முதலாவது நாம் பார்க்கின்ற போது எசையா 55ஆம் அதிகாரம் 6 முதல் 13 வசனங்களிலே நாம் படிக்கின்ற போது கடவுளுடைய வார்த்தைகள் தான் விரும்பியதை செய்துவிட்டு தான் திரும்பும் என்று சொல்கிறார். கடவுள் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுகின்ற ஒரு கடவுள். அன்றைக்கு ஆதாம் ஏவாளோடும்
பேசின கடவுள் மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய திருவார்த்தை. இந்த வார்த்தைகள் பல நேரங்களிலே பயனற்று போய்விடுமோ என்று நினைக்கின்றோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 55 அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 59, 9, 10. மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை. கடவுளுடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருவதில்லை. இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய வார்த்தை. பல நேரங்களிலே நாம் மழை பெய்கிறது. இப்போது நாம் மழை காலத்தில் இருக்கிறோம். இந்த மழையெல்லாம் கொட்டுது, தண்ணியெல்லாம் வேஸ்டாக போயிடுது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த மழை எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும். அங்கே தான் சொல்கிறார். மழையும் பனியும், 10வது வசனம் 55, 10. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நினைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி வருவதில்லை. அதை போலதான் என் விருப்பத்தை நிறைவேற்றாமல் எந்த வார்த்தையும் திரும்பி வராது. இன்றைக்கு மழை பெய்தால் வெட்டாந்தரையாக இருந்த நிலத்தை பார்ப்போம் என்று சொன்னாலும் யாரும் விதைப்பதில்லை. இல்லை, தானாக புல்லு மறைக்குது, மற்ற முட்பூண்டுகள் எல்லாம் வளர்கின்றன. இங்கே அந்த தாய் மண்ணிலே தாய் உயிர் இருக்கிறது. அந்த உயிருக்கு உணர்வூட்டி உயிர் ஊட்டி அதை உழைக்கச் செய்வதுதான் மழையும் பனியும். அதை போலதான் கடவுளுடைய வார்த்தையும் நமக்குள் வருகிற போது ஒருவேளை நாம் வறண்ட நிலையில் இருந்தாலும் நம்மை உயிர் பெயரச் செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது என்பதை தான் எசையா இறைவாக்கினர் அங்கே தெளிவாக சொல்கிறார். நாம் கேட்கிற வார்த்தைகள் ஒருபோதும் வீணாக வருவதில்லை. அதே போல நாம் 2வது திருமறை பகுதியிலே நாம் வாசிக்கின்ற போது திருப்பாடல் 119, 105 முதல் 112 வசனங்களிலே உம்முடைய திருவார்த்தையே எங்களுடைய காலடிக்கு விளக்கு, பாதைக்கு ஒளி. அவை நம்மை வழிநடத்தி செல்வது ஆண்டவருடைய வார்த்தை தான். அதே 119ஆம் திருப்பாடல் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. அவை வசனம் நம்மை பாதுகாக்கிறது, நமக்கு வழிகாட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதே திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடல் 1 முதல் 3 வசனங்களிலே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா? நீங்கள் செய்கிற காரியங்களிலெல்லாம் வெற்றி பெற வேண்டுமா? அதற்கு கடவுளுடைய திருமறையில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனிதர் பெரு பெற்றோர். அவர் செய்வது எல்லாமே வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் கடவுளுடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை ஏதோ படித்து விட்டு போவது அல்ல. கடவுளுடைய வார்த்தையை நாம் முழுமையாக தியானிக்க வேண்டும். அதை 1வது திருப்பாடலில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 1 சங்கீதத்திலே மிக அழகாக அதை அந்த சங்கீதத்தை ஆக்கியோர் சொல்கின்றார். திருப்பாடல் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வோரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சிடுவார்.
அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆக இரவும் பகலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களாக, பேறு பெற்றவர்களாக இருக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கிறார். பாமாலையிலே ஒரு அழகான பாடல் உண்டு. பாமாலை 323 கார் இருளில் என் நேச தீபமே, நீர்தான் என்னை நடத்த வேண்டும். இந்த உலகம் கார் இருளாக இருக்கிறது, இருள் சூழ்ந்த ஒரு உலகம். ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமேன், நீர் தாங்கின் தூர காட்சி ஆசியேன் என்று அந்த பாமாலை 323 அந்த பாடலாசிரியர் பாடுவார். காரிருளில் என் நேச தீபம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. காந்தியடிகளுக்கு மிக பிடித்தமான ஒரு பாடல். ஆகவே உலகம் இருள் சூழ்ந்திருந்தால் அங்கே ஒளி காட்டுவது ஆண்டவர் தான். அதே போல இந்த வார்த்தை என்று சொல்வது ஏதோ நான் நினைத்து பேசுவதல்ல, அல்லது எந்த இறையடியார்களும் தானாக பேசுவதல்ல. இந்த வார்த்தையை பற்றி நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தை ஏன் கொடுக்கப்பட்டது, எப்படி கொடுக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வார்த்தைகளை வாசிக்கிறேன். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுளுடைய வார்த்தையை கடவுள் ஏன் நம்மோடு பேசுகிறார்? அடிப்படையிலே அதேதான் நாம் இன்றைக்கு வாசிக்கின்ற இந்த கலாத்தியர் நிருபத்திலேயும், கலாத்தியர் 1:11 முதல் 17 வசனம் சொல்வது, இந்த நற்செய்தியை நான் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று பவுலடியார் சொல்கிறார். எந்த மனிதரிடத்திலிருந்து இந்த நற்செய்தியை பெறவில்லை, இந்த நற்செய்தியை நான் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அவை இந்த திருவார்த்தை மனிதருடைய வார்த்தை அல்ல. இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது கடவுள் நம்மோடு பேசுகிறார். அதை தான் சொல்ல, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுள் தூண்டி எழுப்புகிறார். ஏன் நம்மோடு பேசுகிறார்? கற்பிப்பதற்கு, மற்றவர்களுக்கு நாம் கற்பிப்பதற்கு. 2ஆவதாக கண்டிப்பதற்கு. கடவுளுடைய வார்த்தைகள் இருபுறம் கற்குள்ள பட்டயம் என்று சொல்லப்படும். நம்முடைய ஊனை உருவி செல்வது. ஏதோ ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, கண்டிக்கிற வார்த்தைகள் அது இருக்கிறது. கண்டிப்பதற்கும், 3ஆவது சீராக்குவதற்கும், நம்முடைய வழியை சீராக்குவதற்கு இந்த திருமறை பயன்படுகிறது. 3ஆவது நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் இது 4ஆவது. 1 கற்பித்தல், கண்டித்தல், சீராக்குதல், நேர்மையாக வாழ பயிற்றுவித்தல். இதுதான் திருமறையினுடைய நோக்கம், திருவார்த்தையுடைய நோக்கம். இப்படி நாம் தேர்ச்சி பெற்று நற்செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு என்று தீமோத்தேயுவிலும் கலாத்தியர்களையும் பார்க்கிறோம். சிறப்பாக தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:16, 17. அதே தான் கலாத்தியர் 1 அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தார், எந்த மனிதனும் அல்ல என்று பவுலடியார் சொல்கிறார். அடுத்ததாக லூக்காவில் நாம் பார்க்கிறோம். அங்கே செகரியாவினுடைய கீதம். அவர் சொல்கிறார், இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை வரப்போகிறது, அதற்கு முன்னோடியாக திருமுழுக்கு யோவான் அவர்கள் பிறக்கப் போகிறார்கள். திருமுழுக்கு யோவான் அவர்களுடைய பிறப்பினை செய்தியை பெற்றுக்கொண்ட செகரியா என்னுடைய பாடல். அதிலே அவர் சொல்கிறார், சகரியா 1 அதிகாரம், லூக்கா 1 அதிகாரம் 67 முதல் 80 வசனங்களில் செகரியாவுடைய பாடல் வருகிறது. அதில் குறிப்பாக 78, 79 வசனங்கள் திருப்பாடல், அவர் பாடுகிற திருப்பாடல் லூக்கா 1 அதிகாரம்
78, 79 வசனங்கள். லூக்கா முதல் அதிகாரம் 78, 79 வசனங்கள். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் வழிநடத்தவும் அவர் வருகிறார் என்று சொல்கிறார். அந்த பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன், நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா முதல் அதிகாரம் 67, 68 வசனங்களிலிருந்து அதை தொடங்கலாம். குறிப்பாக 78, 79 வசனங்களை மீண்டும் வாசிக்கிறேன். லூக்கா 1, 78, 79. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் நடக்கச் செய்யவும் நாம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இயேசுவினுடைய வருகையை சொல்கிறார். அவர்தான் வார்த்தை. எதற்கு? இருளிலே இருக்கிறவர்களை, இறப்பின் பிடியில் இருப்பவர்களை ஒளிக்கு வரவழைப்பதற்கு, நம்முடைய கால்களை அமைதியின் பாதையிலே நடத்துவதற்கு அவர் வருகிறார். ஆகவே இந்த திருமறையை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டியது அவசியம், தியானிக்க வேண்டியது அவசியம். இது சாதாரண வார்த்தை அல்ல. உலகத்திலே எல்லாமே கூட அழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று மார்க் 13 அதிகாரம் 31 வசனத்திலே வாசிக்கிறோம். மார்க் 13, 31 நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். குறிப்பாக மார்க் 13, 31 வசனம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனாலும் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. நிலையான வார்த்தைகள், நித்தியமான வார்த்தைகள். குழந்தை பருவம், வாலிப பருவம், முதிய பருவம், ஏன் இதையும் தாண்டி நாம் நிலைவாழ்வுக்கு செல்வதற்கும் துணையாயிருப்பதுதான் இந்த திருமறை. ஆகவே இந்த திருமறையை நாம் ஏதோ ஒரு மந்திர பொருளாக பயன்படுத்தக்கூடாது. இந்த திருமறையை நாம் தியானிக்க வேண்டும். தியானிப்பது மாத்திரமல்ல, இந்த திருமறையை நாம் அறிவிக்க வேண்டும். எல்லா ஊழியங்களுக்கு அடிப்படை திருமறை. இன்றைக்கு பல திருச்சபைகள் இருக்கின்றன. சிஎஸ்ஐ, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை இருக்கிறது, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இருக்கிறது, பெந்தேகோஸ்தே திருச்சபை இருக்கிறது. அதே போல் பல ஊழியங்கள், பல்வேறு மிஷனரி ஸ்தாபனங்கள். ஆனால் எப்படிப்பட்டு இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இந்த திருமறை. ஆகவே இந்த திருமறையை நாம் படிப்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை அறிவிக்க வேண்டும். அதை தான் குறிப்பாக நம்முடைய பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், எந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தாலும் தாராளமாக கொடுங்கள். ஆனால் அடிப்படையில் இந்த திருமறையை அச்சிட்டு தருகிறவர்கள், மொழிபெயர்த்து தருகிறவர்கள், விநியோகித்தவர்கள் இந்த பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இன்றைக்கும் அதிலேயும் பல போலிகள் வந்து விடுகிறார்கள். ஆனால் ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட திருமறையை நம்முடைய கரங்களிலே கொடுத்தவர்கள், அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த திருமறையை இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஒளியாகவும் பாதைக்கு விளக்காகவும் இருக்கின்ற ஒன்று. ஆகினால் என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு திருமறை ஞாயிறை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையாய் வாழ்வதற்கு இந்த திருமறையை எப்போதும் தியானிப்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் வாக்குறுதி கொடுத்து கானான் நாட்டுக்கு செல்லும்போது சொல்வார், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் படுக்கும்போதும் நடக்கும்போதும் எழுந்திருக்கும் போதும் எப்போதும் திருவார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசற்படிகளில் நிலைகளில் எழுதி வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இடத்துல இருக்கிறது, நிலைகளில் இருக்கிறோம், கேலண்டர்ஸில் போடுறோம். இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வந்துடுச்சு, கேரல் ரவுண்ட்ஸ் இந்த ஆண்டு இல்லை. இருந்தாலும் அந்த கேரல் ரவுண்ட்ஸ் வரும்போது நம்ம முக்கியமாக எதிர்பார்ப்பது வசன கேலண்டர் இருக்கா. ஏன்னா அன்றைக்குரிய வசனத்தை ஏதோ அவசரமாக படிச்சுட்டு ஒரு வீட்டை விட்டு வெளில போடுவோம். நம்முடைய ஷூஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னே மிதியடிகளை அணிவதற்கு முன்பாக அந்த வார்த்தையை படித்துட்டு போனால் திருப்தி. அது அல்ல,
அது அல்ல, அது ஒன்றுக்கும் உதவாது. ஒருவேளை நமக்கு அந்த நேரத்திலே ஒரு துணிவை கொடுக்கிறது என்று சொன்னாலும் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இயேசுநாதர் அழகாக தன்னுடைய மலைப்பொழிவிலே சொல்வார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் மலைப்பொழிவுடைய இறுதி பகுதி. அதிலே அவர் இந்த வார்த்தையை குறித்து அழகாக அவர் சொல்வார். மத்தேயு 7:24 வாசித்து நான் முடிக்கிறேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். நம்முடைய வாழ்க்கை பாறையின் மேல் கட்டிய வீடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுநாதர் சொல்கிறார், நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே மழை பெய்யலாம், பெருவெள்ளம் வரலாம், சோதனைகள் வரலாம், இடர்பாடுகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையின் மேல் அடித்தளமிடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, அன்பு இறை மக்களே, உங்களுடைய வார்த்தை கடவுளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் கடைகளாக சொல்கிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் வருவதில்லை. அதே 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மாறாக அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான் விண்ணரசுக்குரியவர்கள், இவ்வுலகிலும் வளமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். ஆகையினால் திருமறையை நாம் வாசிப்போம், தியானிப்போம், அதன்படி நாம் நடப்போம். நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டு படித்து தியானித்து உள்வாங்கி உட்கிரகித்து அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆகிய அந்த நிலை வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை நடத்த இந்த வார்த்தைகளில் நிலை பெற்றிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். என்றும் உள்ள வார்த்தையாகிய கடவுளே, தொடர்ந்து எங்களோடும் திருச்சபையோடும் பேசும். நாங்கள் உமது வார்த்தைகளை கேட்கவும் தீமையின் பாவத்தின் வழியிலிருந்து திரும்பவும் பலன் தாரும். வேதனை உண்டாக்கும் வழி எங்களிலே உண்டோ என்று ஆராய்ந்து நித்திய வாழ்விலே எங்களை வழிநடத்தும். உமது திருவார்த்தை எங்கள் கால்களுக்கு விளக்காகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்க அருள் தாரும். உமது வார்த்தைகள் எப்போதும் வெறுமனே திரும்புவதில்லை, உமது நோக்கத்தை நிறைவேற்றியே தீரும். இப்போதும் இவ்வார்த்தைகளை கேட்ட அனைவரின் வாழ்விலும் உன் வார்த்தைகள் ஒளி வீசட்டும். அவர்களை நிலைவாழ்வுக்கான பாதையிலே நடத்தட்டும். உமது அமைதியின் வழியிலே, சமாதானத்தின் வழியிலே வழிநடத்தும். உலகின் ஒளியாகிய வார்த்தை மனு உருவாக வந்த இயேசுவின் திருப்பெயரால் மன்றாடுகிறோம். தந்தை, மைந்தன், தூயாவராகிய மூவர் கடவுளே, உமக்கே எல்லா ஆட்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அருள், தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளுடைய அன்பு, தூயாவியாரின் நேரா உறவு உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டவருடைய திருவார்த்தையை படித்து தியானித்து அதன்படி நடந்து அதனால் வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மூவரு கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.